கர்த்தருடைய கட்டளைகளும் நியாயங்களும். இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளையெல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் சொல்லுகிறார். மோசே இவைகளை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொன்னாலும் இவையெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளாகவே இருக்கிறது. இந்த கட்டளைகளின் படியும் நியாயங்களின் படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார் என்று மோசே இஸ்ரவேல் சபையாருக்கு சொல்லுகிறார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் இவைகளை காத்து நடக்க வேண்டும் என்று மோசே கட்டளையிடுகிறார். மோசே தன்னுடைய சுய ஞானத்தினால் இந்த கட்டளைகளையும் நியாயங்களையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லவில்லை. மோசே தன்னுடைய சுய அதிகாரத்தினாலும் இஸ்ரவேல் சபையாரிடத்தில் இந்த கட்டளைகளை சொல்லவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த கட்டளைகளையும் நியாயங்களையும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். மோசே கர்த்தருடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலும் கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தினாலும் வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த கட்டளைகளையும் நியாயங்களையும் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சமூகத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு தேவனாய் இருப்பார் என்றும் தாங்கள் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் இன்று கர்த்தருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தது போல கர்த்தரும் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்தமான ஜனமாய் இருப்பாய் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலரும் தேவனாகிய கர்த்தரும் செய்து கொண்ட உடன்படிக்கையின் விவரம் வருமாறு. இஸ்ரவேல் புத்திரர் வாக்கு கொடுக்க வேண்டியவை: கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், நான் அவர் வழிகளில் நடப்பேன், அவர் கட்டளைகளை கைக்கொள்வேன், அவர் கற்பனைகளை கைக்கொள்வேன், அவர் நியாயங்களை கைக்கொள்வேன், அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன். இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம்: எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய், எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியில் சிறந்திருக்கும்படி செய்வேன், எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியில் சிறந்திருக்கும்படி செய்வேன், எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் மகிமையில் சிறந்திருக்கும்படி செய்வேன், எல்லா ஜனங்களை பார்க்கிலும் சிறந்திருப்பாய், எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய்.